ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஏஐ ஜோதிடம் அப்படிங்கிறது தான். அதாவது எப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலையை அது அந்த கம்ப்யூட்டர் அந்த சாஃப்ட்வேர் செஞ்சு கொடுக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். அறிவியலோட கண்டுபிடிப்புகள் அடுத்தடுத்த ஸ்டேஜை நோக்கி போய்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இல்லாதப்போ உங்களை மாதிரியே ஒருத்தவங்க செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னா அது நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ஒரிஜினலுக்கும் ஜெராக்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? இப்போ ஒரு மனிதன் செய்யும்போது சில விஷயங்களை ஒன்றுக்கு பல விஷயங்களை யோசித்து செய்ய முடியும். இது என்னென்ன பிரச்சனை வந்தால் எப்படி எப்படிலாம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவனுடைய மனசில் உள்ளதை அதில் ஸ்டோர் பண்ணும்போது, அதை தாண்டி ஒரு புதுசாக இன்னொரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குல்ல, இப்படி தான் வருது. இப்போ இந்த ஜோதிடத்தில் ஏஐ ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். இப்போ நிறைய பேரை பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர், அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜோதிடம் தெரிஞ்சுதா தெரியலையான்லாம் சொல்லக்கூடாது. புக்கில் என்ன இருக்கோ அதை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா பல்வேறு ஜோதிட நூல்களில் படித்து வச்சுட்டு, உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் உங்கள் வீட்டில் லட்சுமி என்ற பெயரில் ஒருவர் இருப்பார். அது அப்படி அசையாமல் ஆடாமல் சொல்கிற மாதிரி சொல்லுது பார்க்குறதுக்கு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா லட்சுமிங்கிற ஒரு பேர் இருக்குமா? ஏன் சுக்கிரனுக்கு லட்சுமிங்கிற ஒரு பேர் மட்டும்தான் வருமா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். சுக்கிரன்னா லட்சுமி மகாலட்சுமின்னு எடுத்துக்கிறோம். கவிதான்னு ஒரு பேர் இருக்குது, அது யாரோட பேர்? பெண்ணாக இருந்தால் லட்சுமி வரும். இன்னும் நவீன் அப்படின்னு சொல்கிறோம், கவின் அப்படின்னு சொல்கிறோம், கோபால்னு சொல்கிறோம். எவ்வளவு பேர் இருக்குது, இதெல்லாம் தெரியாதா கோபால் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. இப்போ என்னென்னா, இப்படி வர்றதுனால என்ன நினைக்கணும்னு தோணுச்சுன்னா, இவர் இவங்க ஒரிஜினல் கான்செப்டில் சொல்கிறது இல்லை, யாரோ எதையோ சொல்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே சொல்கிறது. உங்கள் மேஷராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் உங்கள் வீட்டுக்கு அருகில் காவல் நிலையம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு. கிராமங்களில் காவல் நிலையம் இருக்குமா? அது மட்டும்தான் இருக்குமா என்ன? செங்கல் சூளை இருக்கலாம், பட்டாசு தொழிற்சாலைகள் இருக்கலாம். அப்போ செவ்வாய் சில விலங்குகளையும் குறிக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? இப்படி ஒரு பக்கம். சரி, இந்த ஏஐ ஜோதிடம் எவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்லும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. நம்ம ஜோதிடர்கள் அந்த இடத்துல ஏஐ ஜோதிடம் நம்ம எதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதை சொல்லும். மற்றபடி ட்ரபிள் ஷூட்டிங்கெல்லாம் சொல்லவே சொல்லாது இல்லையா? இப்போது நம்ம சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிறைய சினிமாவை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்ல இன்ஸ்டியூட் இருக்குல்ல, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருக்குது. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நிறைய படிச்சுட்டு வராங்க. டெக்னாலஜி வைஸ் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப டாப்பில் போயிட்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம போகலாம் முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. அதே சமயங்கள் இது எப்படின்னா மனசையும் இதயத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஜோசியங்கிறத பற்றி நம்ம சொல்லணும். சைக்காலஜி, இந்த ஜோசியம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனதை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நிறைய படிச்சிருப்பாங்க, ஜோதிடத்தில் என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தை பார்த்து 4 பலன் சொல்லுங்கன்னா அவங்களுக்கு சொல்லவே தெரியாது. இந்த ஜாதகத்தை எடுத்தால் முதல்ல ஆரம்பிப்பாங்க, பிள்ளையார் சொல்லி சிவமயம்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதுமாரி ஆரம்பிச்சுட்டு 4 நட்சத்திரம், இந்தந்த கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது, நாழிகை, இருப்பு, திதி சூனியம், யோகம், கர்ணம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு கடைசியாக என்ன திரும்ப சொல்லுவாங்க, இந்த திசையில் இந்த புத்தி நடக்குது, கல்யாணம் ஆயிரும் போங்கம்பாங்க. அடுத்த திசையில் அதே புத்தி வர்றப்போ கூட ஆகாது, அது வேறு விஷயம். அப்போது திருமணம்னா எப்படி நடக்கும் அப்படிங்கும்போது ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறு விஷயங்கள் கலந்து கட்டிகிட்ருக்கோம். அப்போ என்னென்னா, ஏற்கனவே எழுதப்பட்ட விஷயங்களை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒப்பிச்சு அதில் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏஐ வந்துடுறீங்க. கரெக்டு. ஒரு புது பிரச்சனையை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் எப்படி அதை ஏஐயில் கொண்டு வர்றது? அதை கண்டிப்பாக கொண்டு வர்றது கஷ்டம் இல்லையா? நான் வேணான்னு சொல்லலை. அதாவது மனது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மனதை அளவிடக்கூடிய விஷயங்களை எப்போதுமே மிஷினில் வச்சு சொல்ல முடியாது. இப்போ நம்ம நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம மனதுக்குள்ளே என்ன நினைக்கிறோம், மனதுங்கிறது இன்னை வரைக்கும் அறிவியலுக்கே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இப்போது மனதில் என்ன நினைக்கிறேன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ நரம்பு, ரத்த ஓட்டம், மூளை இயக்கம் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ நான் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறேன்னா, உங்களை வளர்க்கணும்னு நினைக்கிறேன்னா, உங்களை பார்த்து முகம் சுளிக்கிறேன்னா, இல்லை உங்களை கேவலமாக நினைக்கிறேங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சயின்ஸால் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அந்த மனசு, அந்த நினைவு பதிவுகள், நம்ம அந்த ஆன்மா, இதெல்லாம் நம்ம சொன்னால் சயின்ஸ் ஒத்துக்காது. ஜோசியமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதில் வரக்கூடிய கணக்குகள் இருக்குது இல்லையா, அது அறிவியலோடு ஒத்து போயிடும். அதே போல் சில பொருட்கள் இருக்குது இல்லையா, அதுவும் அறிவியலோடு ஒத்து போயிடும். ஆனால் பலன் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, உங்கள் மனசுக்குள்ளே எப்படி வெளிச்சம் கண்ணாடி வழியாக வீட்டில் போய்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதில்ல, அது மாதிரி உங்களுக்குள்ளார போய் உங்கள் மனசும் இதயமும் கலந்து வேலை செய்து அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்போ திடீர்னு ஒரு ப்ரெசன்ஸ் தோணும் பாருங்கள், அதுதான் ஜோதிடம். ஜோதிடத்துக்கு மட்டும் இல்லை, இது எல்லா துறைக்கும் பொருந்தும்.
செயற்கையாக சில விஷயங்களை செய்யும்போது கரெக்டு. க்ரியேட்டிவிட்டி துறைக்கு வந்து அது எந்த அளவுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது இல்லையா? கிட்டத்தட்ட அப்படி தான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஜோதிடத்தில் வரும்போது என்ன சிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சந்திரன் சனி காம்பினேஷன் நம்ம பல இடங்களில் சொல்லிக்கிட்டே இருப்போம். சந்திரன் சனி காம்பினேஷன் தான் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் துறைகள். அப்போ டிஜிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரைகளில் பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே சந்திரன் சனியோட தொடர்பு தான். ஒரு காலத்தில் இந்த திரையெல்லாம் நம்ம வந்து சினிமாவோடு தான் நிறுத்திட்டு இருந்தோம். இன்றைக்கி மொபைல் ஃபோன் நம்ம உள்ளங்கையில் உலகம் அப்படின்னு சொல்கிறோம். காய்கறி மார்க்கெட்டில் போய் நீங்கள் வந்து காய்கறி சாதாரண கடையில் வாங்கினா கூட பில்லெல்லாம் கையால் எழுதுறது கிடையாது. வந்து அப்படியே கரெக்டாக டச் பண்ணால் பில்லு வருது. கண்டக்டர் பார்த்திங்கன்னா இப்படி தலையில் வேர்வை இப்படி தொட்டுக்கிட்டு என்ன பண்ணார், டிக்கெட்டை கழிச்சு கொடுப்பாரு. இப்போ அதெல்லாம் போயிடுச்சுல்ல, அப்படியே டிக்னு கிளியர் பண்ணுறாரு, அப்படியே கிளியர் பண்ணி கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் பார்த்து இந்த டிஜிட்டல் வந்துடுச்சு. மக்களுடைய வாழ்க்கை தரம் பல மடங்கு உயர்ந்துடுச்சு. 1,00,000 சம்பளம் வாங்கணுன்னாலும் நினச்சிலாம் பார்க்க முடியாது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. 1,00,000 ரொம்ப சர்வசாதாரணமாக போகுது. ஆனால் அந்த நகையோட விலையை பாருங்கள். அந்த ஒரு சவரனுங்கிறது 1,00,000 தாண்டி போகுது இல்லையா? அதனால் பணத்துக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. சின்ன வயசுலேயே வேலைக்கு போகிறாங்க. மென்பொருள் அங்கேயும் சந்திரன் சனி வருதா, அங்கேயும் போயிடுறாங்க. வேலை வாங்கிடுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, வீடு கட்டியிருக்காங்க, கார் வாங்கிறாங்க. பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, பொண்ணுக்கு பையன் கிடைக்கல. இந்த போராட்டம் இங்கே ஓடிட்டுருக்கு இல்லையா? இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது கடைசியாக மனசுன்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். எல்லாமே கரெக்டு தான். அம்மா தான், அப்பா தான், குழந்தைங்க தான், கணவன் மனைவி அவங்களுக்குள்ள உறவு தானே. இப்போ இது வந்து அந்த டிஜிட்டல் துறையில் வந்து அந்நியப்படுத்திடுது. இப்போ என்னென்னா, ஜோதிடம் தெரியுதோ தெரியலையோ, நீங்கள் பாப்புலர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குரூப் வந்து தானே தரும். வந்து ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அந்த பக்கம் வரும்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அதுக்கான ஒரு தொழில்நுட்பம் தேவைப்படுதில்ல. அப்போ ஜோதிடத்தை பொறுத்தவரை அந்த நேரத்தில் அந்த மனசில் வரும் பாருங்களா, அதை சொல்லணும். அதுக்கு பேர் தான் க்ரியேட்டிவிட்டி. அதுதான் பலன் சொல்கிறது. இது எல்லா துறையிலும் உண்டு. சினிமா துறையிலும் பார்த்திங்கன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் அதெல்லாம் முறையாக படிக்கிறவங்க நிறைய ஆங்கில படங்கள் அந்த மாதிரிலாம் போகிறாங்க. நம்ம நாட்டை பொறுத்தவரையில் என்ன பார்த்திங்கன்னா நிறைய தரமான படங்கள் கொடுத்துருக்குறவங்க. நீண்ட காலம் வந்து திரையுலகை ஆட்சி செய்தவர்கள் கூட பார்த்திங்கன்னா பல பேர் அங்கே படிக்காதவர்கள் இருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே மக்களோட மனசை படிக்கணும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தங்கனால நம்ம எம்எல்ஏ ஆயிட முடியாது இல்லையா? அது மாதிரி தான் எத்தனை எம்பிஏலாம் படிக்காதவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய தொழில் துறையில் சாதிச்சிருக்காங்க. இது வேறு, அது வேறு. பட் இது ரெண்டுத்தையும் இது தெரிஞ்சதுனால அதில் சக்ஸஸ் ஆகிடும்னு நினைக்க முடியாது. ஜோதிடத்தை படிங்க, மனசில் உள்ளதை சொல்லுங்கள். கணக்கு போடுறதுக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் பஞ்சாங்கம் போட்டு லேட் பண்ணுறதுக்கு அதை கணிச்சிக்கலாம். ஆனால் பலனுங்கிறது மனசுலேருந்து தான் வரணும். இளையராஜா சொல்கிறார் இல்லையா, அந்த டியூனுங்கிறது மனசில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி தான் வரணும். அதனால் அந்த ஏஐ ஜோதிடத்தை பார்த்து நீங்கள் எந்த முடிவுக்கு வராதிங்கிறீங்கன்னா பல புத்தகங்களே வந்து குப்பையாக இருக்குது. ஏன்னா யாருமே அந்த பழைய புத்தகங்களை படிக்கிறதில்ல. அந்த புத்தகங்களில் உள்ள விஷயத்தை எடுத்து கொஞ்சோண்டு மாற்றி இல்லை எவனாவது ஒருத்தன் பர்ஃபெக்டாக ஒரு ஜோசியர் சொல்லிட்டாருன்னா அது உள்ளார போய் 2 திருப்பி மாற்றி போட்டு இவங்க கண்டுபிடிக்கும். இதுக்கு தான் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுதே தவிர ஜோதிடர்கள் அவங்க வாக்கால் அதை கேட்டும்போது தான் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ரெண்டாவது இந்த சிச்சுவேஷன், நீங்கள் உள்ளார என்ட்ரி ஆகிற நேரம் வரைக்கும் ஒரு கணக்கு போடுவாங்க. நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு கணக்கு பண்ணுவாங்க. உங்களோட பார்வையை வச்சு ஒரு கணக்கு பண்ணுவாங்க. நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன அனுபவத்தை சொல்கிறேன். வசந்தனையாவோட ஒரு தடவை ஒரு 2017 நினைக்கிறேன், அப்படியே வாக்கிங் போயிட்டு ஒரு இடையில ஒரு கடையில் காஃபி சாப்பிட்றோம். ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அவர் நிறைய கேலியாக கிண்டலாக சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு வருவார்ல. எதுக்கு இன்னும் 2 லேடிஸ் வந்து உட்காந்து அவங்களும் காஃபி சாப்பிட்றாங்க அண்ணா நகரில். அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு அண்ணன் சொல்கிறாரு, அந்த பொண்ணோட தலைமுடி வந்து பாருங்கள் தம்பி கர்லிங்காக இருக்குல்ல, அந்த பொண்ணு மகர ராசியாக இருக்கும் அல்லது கும்பராசியாக இருக்கும்னு சொல்கிறாரு. நம்ம போய் கேட்க முடியுமா? யார் என்னன்னு தெரியாத. சரின்னு அப்படியே குனிஞ்சிட்ருக்கோம். ஆனால் அவங்களுக்கு அந்த லேடிக்கு காதில் வந்துருச்சு, நான் மகர ராசி தான் சார், திருவோண நட்சத்திரங்கிறாங்க அங்கேருந்து. இதுதான் ஜோதிடம். இதுக்கும் ஏஐக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆன் த ப்ரெசன்ஸ் சொல்கிறோம்ல. அதனால் ஏஐ ஜோதிடத்தை பாருங்கள். நம்ம மனப்பாடம் பண்ணி நம்ம கையால் அந்த பேனாவை பிடிச்சி எழுதும்போது நம்ம உணர்ச்சிகள் இறங்குதில்ல, அதுமாரி ஜாதகத்தை உங்கள் கண்ணால் பார்த்து சொல்லும்போது ஒரு விஷயம் வரும். ஏஐ ஜோதிடம் வேணான்னு சொல்லலை, பட் நேருக்கு நேர் பார்க்கும்போது ஒரு நிறைவு இருக்குங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் சந்திரன் சனியோட மாய விளையாட்டுக்கள். திரையில் தோன்றும் பிம்பங்கள், காட்சி பிழை அப்படின்னு சொல்கிறாருல பாரதியார். தோற்ற மயக்கங்கள் இருக்குல்ல, கிராஃபிக்ஸ் மாதிரி, அதுதான். அது தவிர உண்மைங்கிறது உள்ளத்துக்குள்ளே தான் இருக்குது. வேணான்னு சொல்லலை. அந்த தொழில்நுட்பத்தை ஜோதிடர்கள் பலன் சொல்வதற்கு பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.